ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். இதுவும் ஒரு லாஸ்ட் டேட் ரிமைண்டர் தான். ஸோ யாரெல்லாம் போலீஸ் வேலைக்கு ட்ரை பண்ணிகிட்டு இருக்கீங்களோ அவங்களுக்கு மேபி இதை கூட கன்சிடர் பண்ணலாம். ரெக்ரூட்மெண்ட் ஃபார் த போஸ்ட் ஆஃப் கான்ஸ்டபிள் பயனர் 2024 இந்தோ திபெத்தியன் பார்டர் போலீஸ் ஃபோர்ஸ். இது இங்கே போஸ்டிங் இங்கே இருக்காது, பார்டர்ஸில் தான் இருக்கும். அதுவும் எஸ்பெஷலி இந்தோ திபெத் பார்டர்ஸில் மட்டும்தான் இருக்கும். அப்புறம் இதில் போஸ்டிங் பார்த்தீங்க அப்படின்னா கான்ஸ்டபிள் வந்து கார்பெண்டர், பிளம்பர், மேசன் அண்ட் எலக்ட்ரிஷியன். ஸோ 4 இதுக்கு டோட்டல் நம்பர் ஆஃப் வேகன்சிஸ் பார்த்தீங்கன்னா இண்டிவிஜுவலாக பார்த்தீங்கன்னா மேல் ஃபீமேலுக்கெலாம் சேர்த்து 71. அப்புறம் பிளம்பருக்கு பார்த்தீங்கன்னா 52, கான்ஸ்டபிள் பார்த்தீங்கன்னா மேசன் பார்த்தீங்கன்னா 64, எலக்ட்ரிஷியன் வந்து 15. ஸோ இதில் வந்து 10% வந்து எக்ஸ் சர்வீஸ் மேனுக்கு ரிசர்வ் பண்ணிடுவாங்க. ஸோ மைனஸ் பார்த்துக்கோங்க. அப்புறம் பே ஸ்கேல் வந்து லெவல் 3. ஸோ இந்த பே ஸ்கேலு சேலரி பற்றிலாம் ஆல்ரெடி நிறைய வீடியோவில் சொல்லியிருக்கேன். ஸோ அதை ரெஃபர் பண்ணிக்கோங்க. தென் ஏஜ் லிமிட் வந்து 18 to 23. மெட்ரிகுலேஷன் படிச்சிருக்கணும். 1 year சர்டிஃபிகேட் கோர்ஸ் ஃப்ரம் ரெகக்னைஸ்ட் இண்டஸ்ட்ரியல் ட்ரைனிங் இன்ஸ்டியூட். ஐடிஐயில் வந்து 1 year கோர்ஸ் கார்பெண்டர் ஆர் 1 year கோர்ஸ் வந்து கார்பெண்டர், பிளம்பர், மேசன், எலக்ட்ரிஷியன். 2 years கோர்ஸாக இருந்தாலும் பரவாயில்ல, பட் மினிமம் 1 year கோர்ஸ் வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும். பண்ணியிருந்தால் இதுக்கு எலிஜிபிள். ஸோ எஸ்சி எஸ்டி ரிசர்வேஷன்ஸு எல்லாமே அப்ளிகபிள் தான். ஸோ இது ஸ்டாண்டர்ட் தான். எஸ்சி எஸ்டிக்கு 5 years, ஓபிசிக்கு 3 years, எக்ஸ் சர்வீஸ் மேனுக்கு 3 years. ஓகே, அதுக்கப்புறம் வந்துட்டு இது வந்து ஃபிசிக்கல் ஸ்டாண்டர்ட்ஸ். ஸோ அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி இது ஒரு வெரிஃபை பண்ணிக்கோங்க. ஸோ நீங்கள் வந்து ஜென்ரலே பார்த்துருவோமே, ஆல் அதர் ஸ்டேட்ஸ் ஆர் யூனியன் டெரிட்டரிஸ் வந்து காமன். ஸோ ஃபார் மேல் கேண்டிடேட் 170 இருக்கணும், ஃபார் ஃபீமேல் கேண்டிடேட் வந்து 157 இருக்கணும். செஸ்ட்டு வந்து அன்எக்ஸ்பேண்டட் வந்து 80 centimeters இருக்கணும், எக்ஸ்பேண்டட் வந்து 5 எக்ஸ்ட்ரா, ஸோ 85 centimeter இருக்கணும். வெயிட் ஷுட் பி ஆஸ் பர் ஸ்டாண்டர்ட்ஸ். ஸோ ஏடிஜி மெடிக்கல் சிஏபிஎஃப் ஃப்ரம் டைம் டு டைம் ஃபாலோ அந்த இதில் போனீங்கன்னா அந்த டேட்டாஸ் கிடைக்கும், அதுக்காக வெயிட் இருக்குதான்னு சொல்லிட்டு செக் பண்ணிப்போம். ஸோ இதெல்லாம் வந்து மினிமம் மெடிக்கல் ஸ்டாண்டர்ட்ஸ். ஸோ அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி இது ஓரளவு வெரிஃபை பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா நல்லாயிருக்கும். இது டேட்டூஸ், ஸ்கேன்ஸ் பற்றிலாம் கொஞ்சம் கொடுத்துருக்கு. ஸோ இன் டீட்டெயிலாக வந்துட்டு பார்த்துக்கோங்க. அப்ளிகேஷன் ஃபீ வந்து 100 ரூபா. ஸோ ஆன்லைனில் தான் அப்ளை பண்ண வேண்டியது இருக்கும். தென் செலெக்ஷன் ப்ரோக்ரஸ் வந்து ஃபஸ்ட்டு வந்து ஃபிசிக்கல் டெஸ்ட்டு, ஃபிசிக்கல் எஃபிஷியன்சி டெஸ்ட்டு அண்ட் ஃபிசிக்கல் ஸ்டாண்டர்ட்ஸ் டெஸ்ட்டு. அதுக்கப்புறம் தான் ஃபேஸ் 2ல் தான் எக்ஸாமே வைப்பாங்க. ஸோ இதில் என்ன இருக்கோ அது வந்துட்டு ஃபஸ்ட்டு வெரிஃபை பண்ணிக்கோங்க, நம்மளால் முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு. ஃபார் மேல் கேண்டிடேட் வந்து ரேஸ் 1.6 kilometers டு பி கம்ப்ளீட்டட் வித்தின் 7.3 minutes. யாரெல்லாம் வந்து குவாலிஃபை ஆகுறாங்களோ இதில் வந்து ரேங்க்ஸ் எல்லாம் கிடையாது. ஸோ யாரெல்லாம் குவாலிஃபை ஆகுறாங்களோ அவங்க எல்லாருமே காம்படிஷனுக்கு அலோவ் பண்ணுவாங்க. ஸோ 11 feet லாங் ஜம்ப் 3 chances, அப்புறம் 3.5 feet ஹை ஜம்ப். ஃபீமேல் கேண்டிடேட்டுக்கு 800 meter ரேஸு, அப்புறம் 9 feet லாங் ஜம்ப்பு, 3 feet ஹை ஜம்ப். இதுக்கு மார்க்ஸ் எதுவுமே கிடையாது, ஜஸ்ட்டு குவாலிஃபிகேஷன் இது தான். தென் ஃபிசிக்கல் ஸ்டாண்டர்ட் டெஸ்ட் வந்து அங்கே சம் எக்ஸசைஸ் அந்த மாதிரி இருக்கும். ஸோ அந்த இதெல்லாம் வந்து கம்ப்ளீட் பண்ண வேண்டியது இருக்கும். ப்ளஸ் மெடிக்கல் எக்ஸாமினேஷன் அவங்களும் நம்ம இதெல்லாம் செக் பண்ணுவாங்க. அப்புறம் வந்து ரிட்டன் எக்ஸாமினேஷன், ஃபேஸ் 2 வந்து ரிட்டன் எக்ஸாமினேஷன். யாரெல்லாம் வந்து ஃபிசிக்கல் ஸ்டாண்டர்ட் டெஸ்ட்டும் ஃபிசிக்கல் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டும் கம்ப்ளீட் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு ஃபேஸ் 2 எக்ஸாமினேஷன்ஸ். இந்த 5 சப்ஜெக்டும் எக்ஸாம்ஸ் இருக்கும். ஹிந்தி, இங்கிலீஷு 20 marks, ஹிந்தி வந்து 20 marks, ஜென்ரல் அவேர்னஸ் வந்து 20 marks, ஜென்ரல் குவான்டிடேட்டிவ் ஆப்டிடியூட் டெஸ்ட் 20 marks, சிம்பிள் ரீசனிங் 20 marks. எல்லாமே 10th standard லெவல் தான். இதில் வந்து குவாலிஃபைங் மார்க் பார்த்தீங்கன்னா அன்ரிசர்வ்டு இடபிள்யூஎஸ்க்கு வந்து 35% அண்ட் எஸ்எஸ்டி ஓபிசிக்கு வந்து 33%. ஸோ நோ நெகட்டிவ் மார்க்கிங்க. ஸோ இருக்கிறத அப்படியே இது பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து ஒன்ஸ் ஃபேஸ் 2 வந்து எக்ஸாம் கிளியர் பண்ணதுக்கப்புறம் ஃபேஸ் 3 ட்ரேட் டெஸ்ட், அதாவது நீங்கள் ஐடிஐயில் என்ன படிச்சிருக்கீங்களோ அதை செஞ்சு காட்ட சொல்லுவாங்க. அதில் குவாலிஃபை ஆகிறவங்களுக்கு மெரிட் லிஸ்ட் அனௌன்ஸ் ஆகும். ஸோ மெரிட் லிஸ்ட் படி ஒரிஜினல் டாக்குமெண்ட்லாம் வெரிஃபை பண்ணதுக்கப்புறம் போஸ்டிங் வரும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு எல்லோரும் அப்ளை பண்ண பாருங்கள். ஸோ தேங்க்யூ.